ஓம் சாந்தி. எனக்கு ஒரு தந்தையிடமிருந்து ஒரு வழிமுறை கிடைக்கின்றது. அந்த அத்வைத் மூலம் நான் தேவதையாகின்ற ஆத்மா. தந்தை வந்திருக்கின்றார் என்னை அழைத்து செல்வதற்காக. ஆகவே நான் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட இனிய வீட்டிற்கு செல்வதற்கு இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. இப்போது நான் தேவி தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. புது உலகம் சத்தியம்தான், அமரலோகம். நான் இப்போது இந்த சக்கரத்தை சுற்றி வந்து கலியுகத்தின் கடைசியில் வந்து சேர்ந்திருக்கின்ற ஆத்மா. பகவான் ஒருவர் மூலமாக எனக்கு ஒரே ஒரு வழிமுறை கிடைக்கின்றது. நான் தேவி தேவதை ஆவதற்காக படிப்பை படிக்கின்ற ஆத்மா. நான் இல்லறத்தில் இருந்தாலும் கூட படிக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக நான் எல்லையற்ற தந்தையிடம் படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. பரமாத்மா தந்தை வந்து ஆத்மாக்களை பிரஜாபிதா பிரம்மா மூலம் தம்முடையவராக ஆக்குகின்றார். நான் ஆத்மா படித்துக் கொண்டிருக்கின்றேன். படிப்பு சொல்லித் தருபவர் சிவ தந்தை ஆவார். இதை நான் இரவும் பகலும் நினைவில் வைத்துக் கொள்கின்ற ஆத்மா. தந்தை வந்து என்னை சதோப்பிரதானமாக ஆக்குகின்றார். கல்ப கல்பமாக தந்தை படிப்பு சொல்லித் தருவதற்காக வருகின்றார். அவருடைய நடிப்பு அப்படியே முன்போலவே நடைபெறுகின்றது. இது ஆரம்பமும் முடிவும் இல்லாத உருவாக்கப்பட்ட நாடகமாகும். நான் இப்போது அடிக்கடி எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் பிரம்மாவின் வம்சாவளி ஆத்மா. நான் மீண்டும் இப்போது பூஜைக்குரியவராக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. தந்தை எனக்கு சக்கரம் முழுவதையும் புரிய வைத்திருக்கின்றார். நான் ஞானத்தை பெற்றுக்கொண்டு மேலே செல்கின்ற ஆத்மா. தந்தையை அறிந்து கொண்டு தந்தையின் ஆஸ்தியும் புத்தியில் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தையை மட்டும் நினைவு செய்து வீட்டையும் நினைவு செய்கின்ற ஆத்மா. மேலிருந்துதான்
இங்கே நான் பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் வெகு தூரத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மா. தந்தை வந்து எனக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். நான் என்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்து விக்ரமங்களை விநாசம் செய்கின்ற ஆத்மா. சிவத்தந்தை ஞானம் சொல்லிக் கொடுக்கின்றார். நான் மிகவும் தூய்மையான புத்தி மூலம் கேட்கின்ற ஆத்மா. சொர்க்கத்தை படைக்கும் தந்தை மூலம் சொர்க்கத்தின் எஜமானராக ஆகின்ற ஆத்மா. ஆத்மா அழிவற்றது. ஆதலால் தந்தையை நினைவு செய்து உயர்ந்த பதவியை பெறுகின்ற ஆத்மா. நான் குற்றமான கண்கள் இல்லாதவாறு மிகவும் எச்சரிக்கையாக இருக்கின்ற ஆத்மா. இப்போது எனக்கு குற்றமற்ற கண்கள் கிடைக்கின்றன. அவை 21 பிறவிகளுக்கு காரியமாற்றுகின்றது. நான் தந்தை மற்றும் 84 பிறவி சக்கரத்தை நினைவு செய்கின்ற ஆத்மா. 84 பிறவிகளின் வரலாற்றை புத்தியில் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் வள்ளலின் குழந்தை. ஆகையால் நான் அனைவருக்கும் கொடுக்கின்ற ஆத்மா. தனக்காக மற்றும் சம்பந்தம் தொடர்பில் வரும் அனைவருக்காகவும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியின் சொரூப கடலாக இருக்கின்ற ஆத்மா. சுபபாவனை சுப விருப்பம் மூலம் சம்பன்ன சமாதான சுரூபமாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. தந்தையின் நினைவின் மூலம் புத்தியை தெளிவாக்குகின்ற ஆத்மா. படிப்பினால் புத்தியை சதா நிறைந்திருக்கும் ஆத்மா. தந்தை மற்றும் வீட்டை சதா நினைவு செய்கின்ற ஆத்மா மற்றும் மற்றவருக்கு நினைவுபடுத்துகின்ற ஆத்மா. குற்ற பார்வையுள்ள கண்கள் பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும் ஆத்மா. வள்ளல் ஸ்திதி மற்றும் கரைத்து கொள்ளும் சக்தியின் மூலம் சதா தடைகளை அளிக்கும் சமாதான சொரூப ஆத்மா. சத்தியத்தை என்னுடைய துணையாக ஆக்கிக் கொண்ட ஆத்மா. இன்று பாப் தாதா கொடுத்த அனைத்து வரதானங்களையும் நான் என்னுடைய புத்தியில் சுயாரம் செய்து கொள்கின்றேன். அதை
நேரத்திற்கு ஏற்ப இன்றைய நாள் முழுவதும் காரியத்தில் பயன்படுத்துகின்றேன். ஓம் சாந்தி.